வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி வீடியோ கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக வீடியோ நாங்கள் போடுறதுனால நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் பிளாக் ஒர்க் சிமெண்ட் பிளாக் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி அவர் மேசன் ஒரு பிளாக் ஒர்க் செய்கிறாரு. அந்த இடத்துல காலம் இருக்குது. காலமுக்கு சிமெண்ட்டு தண்ணி சிமெண்ட் அடிச்சுட்டு கட்டணும். தண்ணி சிமெண்ட்டு அடிச்சுட்டு கட்டினா கொஞ்சம் செவரு ஸ்ட்ராங் இருக்கும், கிராக் கொஞ்சம் வராது. தண்ணி சிமெண்ட் அடித்தப்பறம் இந்த மாதிரி சிமெண்ட் நீட்டாக ஒரு திக்னஸுக்கு போட்டுக்கணும். ஒரு 3/4 இன்ச்சு அவரேஜாக திக்னஸ் சிமெண்ட் மேலே பரப்பிக்கணும். பரப்பி கொஞ்சம் லெவல் பண்ணுறதுக்காக மேலே மட்கோல் போட்டுக்கணும். அந்த மாதிரி மட்கோல் யூஸ் பண்ணணும். அது கொஞ்சம் லெவல் நீட்டாக பிளாக் ஒர்க் நல்லா நீட்டாக வரும். அதுதான் அந்த மட்கோல் யூஸ் பண்ணிக்கலாம். பள்ளமாக சிமெண்ட் போட ரொம்ப தூக்குற இடம் இங்கே என்ன பள்ளம் முன்னாடி அங்கே அது சிமெண்ட் இப்போ லெவல் பண்ணியாச்சு. இப்போ கல் வைக்க போகிறோம். கல் வைக்கிறப்ப நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு கல்லுக்கும் கேப்பு கரெக்டாக வச்சுருக்குறாங்களா, அந்த கேப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கேப் எதுக்கு இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்கிறேன். இந்த கேப்பு கரெக்டாக எல்லா கல்லுக்கும் வைக்கணும். வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுவும் ஒரு 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சுக்குள்ளே வைக்கலாம். அவங்கவுங்க கை திக்னஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்குவோம். அதுக்குன்னு ஒரு தனியாக அளவில் அவங்க யார் கட்டுறாங்களோ அவங்க விரல் கை திக்னஸுக்கு ஃபாலோ பண்ணிக்குவோம். மேல் மட்டும் வரல நல்லா பாருங்கள். கல் உடைக்கணும்னா இந்த மாதிரி கம்பி வச்சு உடைக்க போனீங்கன்னா கல் ஜாஸ்தி டேமேஜஸ் ஆகும். கம்பி வச்சு உடைச்சாங்கன்னா நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கம்பி கரெக்டாக உடைக்கும் கல். இல்லைன்னா கல் ரொம்ப வேஸ்ட் ஆகும். தேவையில்லாமல் 1 4 ஆகிடும், 4 8 ஆகிடும். அதனால் பாருங்கள், இப்போ கரெக்டாக உடைச்சிட்டு அந்த கேப் என்ன இருக்கோ அந்த கேப்புக்கு அந்த கல்லை எடுத்து வச்சு நீட்டாக அந்த கேப் வச்சு முடிச்சு அந்த கல். அதுக்கப்புறம் இந்த மட்கோல் வச்சு லெவல் பார்த்துட்டு நீட்டாக மட்கோல் செக் பண்ணிக்கணுங்க. கட்டுற மிஷினில் கரெக்டாக செக் பண்ணால் தான் சிவர் கரெக்டாக லெவலாக வரும். இப்படி லெவலாக கட்டினாலும் பிளாஸ்டிங் பண்ணுறப்ப நம்ம பிளாஸ்டிக்கும் சிமெண்ட்டு கம்மியாக பிடிக்கும். நமக்கு கொஞ்சம் பட்ஜெட்டு கரெக்டாக வரும். இல்லைன்னா அன்னெசரி பட்ஜெட் ஜாஸ்தி ஆகிடும். கட்டுறப்போ இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இப்படி சிமெண்ட்டு மேலே போட்டு நீட்டாக பேக் பண்ணிக்கணும். பேக்கிங் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா டைட்டாக பேக் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டைட்டாக முடியுதோ அந்த டைட் பேக் பண்ணால் தான் அது ரெண்டுத்தும் கல்லுக்கும் இருக்கிற ஜாயிண்ட்டை நீட்டாக ஃபில்லிங் ஆனால் தான் செவ் ஸ்ட்ராங்காக இருக்கும், கிராக்ஸ் வராது. பேக் பண்ண முடிஞ்சப்பறம் ஒரு வரி வச்சாச்சு. இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக நாங்கள் வீடியோ போட்டுட்ருப்போம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். இனி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பெரிய